கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 57வது அதிகாரம் 20ஆம் வசனமோ 21வது வசனமோ, துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்களாம். அந்த கடல் என்ன செய்யுமா? அழுக்கையும் சேற்றையும் எப்பொழுதும் வெளியே தள்ளிட்டே இருக்கும். எப்பொழுதும் அவங்க ஒரு சமாதானமாக இருக்க மாட்டாங்க. மனதில் சமாதானம் என்பதே என்னென்று அவங்களுக்கு தெரியாது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் உடனே கோவப்பட்டுருவாங்க, உடனே சல்லுன்னு இருப்பாங்க. ஏன்? அவங்களுடைய ஏதாவது குறைய சொன்னோம்னா உடனே நம்மகிட்ட எதிர்ப்பா, அந்த குறை இந்த குறை, நீ அப்படி இப்படின்ட்டு. உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதா? ஃபஸ்ட்டு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா அந்த வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய மனதில் சமாதானம் இல்லையா? யார் என்ன சொன்னாலும் எரிஞ்செறிஞ்சு விழுறீங்களா? அது ஒரு சமாதான கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நீங்கள் துன்மார்க்க ஜீவிக்காமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கிற நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த எரிச்சல், அந்த கோபம், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத துன்மார்க்க வாழ்க்கை. நீங்கள் நினைக்கலாம், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன். ஆனால் இந்த எரிச்சல், இந்த கோபம் துன்மார்க்கத்தை விட மோசமானது. எங்கேயோ ஓட்டை ஆயிருக்கு. அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. தேவனுடைய சமூகத்தில் சொல்லி பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். அவர் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களானாலும் சரி, கிறிஸ்துவ அறியாதவர்களானாலும் சரி, நிச்சயமாகவே அவர் சமாதானத்தை அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் விசுவாசிப்போமா? ஏற்றுக்கொள்வோமா? அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். காட் பிளஸ்.